சூதாட்டத்தில் தர்மபுத்திரர் எல்லாத்தையும் இழந்து ஊருக்கு கிளம்ப வேண்டிய சமயம். அந்த ஊருக்கு கிளம்பச்சே போய் திருதராஷ்டிரன் பெரியப்பாவை போய் சேவிச்சு பெரியப்பா நாங்க கிளம்புறோம்னு திருதராஷ்டிரன் சொன்னார். என்னடா தர்மபுத்திரா இப்படி ஆயிடுத்தே, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ ஒரு க்ஷத்ரியன், அதனால தானம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு மரியாதையில் இருப்ப எனக்கு தெரியும். ஆனா உனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எந்த அனுகிரகம் உனக்கு தேவையோ அதை நீ தாராளமா என்கிட்ட கேட்கலாம்னு திருதராஷ்டிரன் சொல்றான் தர்மபுத்திரன் கிட்ட. இருக்கட்டும் பெரியப்பான். இல்லடா நான் பெரியப்பான்ற ஒரு சொல்றேன்டா, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. அப்படியா, சரி, நான் இழந்த அனைத்தையும் எனக்கு கொடுன்னு தர்மபுத்திரன் கேட்க. அது க்ஷத்ரியன் யாச்சகம் பண்ணக்கூடாது சாஸ்திரம். தர்மபுத்திரன் அந்த சாஸ்திரத்தை மீற மாட்டார். ஆனால் தகப்பனாரிடத்தில் பிள்ளை கேட்பதில் தவறு இல்லை என்பதனால தர்மபுத்திரர் நான் இழந்த அனைத்தையும் எனக்கு கொடுத்தார். அவ்வளவுதானே, ஓகே ப்ரொசீட். சரிதான்டாவா. துரியோதனுக்கு வயிறு பத்தி நெறியது. நவத்வாரத்திலே அவனுக்கு புகை வருது. என்ன அயோக்கியத்தனம், என்ன அக்கிரமம். இவாளை நேர ஜெயிக்க முடியாததுக்காகத்தான் எவ்வளவு டெக்னிக்கலா நான் சூதாடி இவ்வளவு தூரம் மொத்தத்தையும் வாங்கின. அட படுபாவி அப்பா, நீ எனக்கு நல்ல காரியம் பண்றேன்ட்டு மொத்தத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டே. உன்னை எவையா இப்ப அவனுக்கு வரம் கொடுக்க சொல்லிட்டு நான் உன்னை அன்னைக்கே ஓல்டேஜ் ஹோம்ல அனுப்புறதா இருந்தேன். ஏன் இப்படி காரியம் பண்ணேன்னு திருதராஷ்டிரன் சொன்னான். ஏன்டா இப்படி குதிக்கிற? பின்ன மறுபடியும் நடக்குமா? இந்த வாய்ப்பு கிடைக்குமா? இழந்தது மொத்தத்தையும் அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னா மறுபடியும் என்னால வாங்க முடியுமா? நீ ஏன் கவலைப்படுற? நாளைக்கு காத்தால மறுபடியும் சூதாட்டத்தை ஆரம்பினான் திருதராஷ்டிரன். நாளைக்கு காத்தால திருப்பி எவனால ஒருத்தன் புத்தி இருக்கிறவன் காரியம் பண்ணுவானா? முதல் நாள் உபன்யாசம் வந்தா ரெண்டாம் நாள் வருவாளா? நேத்தான் தெரியாதவா தொலைச்சிட்டோம் சுவாமி, இன்னைக்கு மறுபடியும் மாட்டிப்பாளா? பொழைச்சது தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம் ஒளிபட மாட்டாளோ? என்ன ஆச்சு? இவ்வளவு தூரம் மொத்தத்தை இழந்து எல்லாம் போச்சு, மொத்தம் கையை விட்டாச்சு. அப்படி இருக்கச்சே ஒருத்தன் மீண்டு நாளைக்கு காத்தால திருப்பிய சூதாடலாம் வரியான்னா எவன் வருவான்? புத்தி இருக்கிறவன் பண்ணக்கூடிய காரியம் இல்லைன்னு. நீ ஏன் கவலைப்படுற? தர்மபுத்திரனை கூப்பிட்டான். ஏண்டா அவன் திருப்பி விளையாடணும் ஆசைப்படுறான், விளையாடலாம் இல்லையோ? ஓ தாராளமா. ஏன்? தர்மபுத்திரருடைய பிரதிஜை, தன்னிடத்தில் ஒருவன் ஒன்றை கேட்டானேயானால் அவர் மறுத்து பேசுவது என்பது அவருக்கு வழக்கம் இல்லை. அதுதான் தர்மபுத்திர மகாத்மா.